போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஸ்பிரிட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து 4th யூனிட்டுக்கான டெஸ்ட் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஸோ அந்த டெலகிராம் சேனல்ல வந்து டெய்லி குயிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். எக்ஸாம் ரிலேட்டடா எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இன்னைக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ 4th டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் எல்லாத்துக்குமே செப்பரேட்டா இருக்கு. அதை ஓபன் பண்ணி நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 4க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் பார்த்தோம்ல, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அந்த சப்ஜெக்ட் தான் வந்து ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ். அதை நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த சப்ஜெக்ட் நீங்க பேசிக்ல எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா படிக்கணும். அதை படிச்சிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா which of the following beam is a following determinate structure அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 4 பீம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 4 பீம்ல எது வந்து டிட்டர்மினேட் பீம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப வந்து டிட்டர்மினேட் பீம்னா என்ன, இன்டிட்டர்மினேட் பீம்னா என்ன, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் கண்டிஷன் ஒன்னு இருக்கு. அந்த ஈக்விலிபிரியம் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதே ஈக்விலிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலனா அதை இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சோ ஈக்விலிபிரியம் கண்டிஷன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் equal to 0, summation of vertical equilibrium equal to 0, summation of movement equilibrium equal to 0. இந்த மாதிரி எல்லாமே equal to 0 வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, determinate structure அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, determinate structure அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சமயத்துல IS இருக்கு. ISனா statically indeterminacy. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு வரணும். வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதே ஈக்விலிபிரியம் கண்டிஷன் வந்து சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஈக்விலிபிரியம் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதே சமயத்துல IS வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கு, சாரி கிரேட்டர் தென் 0 இருக்கு. 0 விட அதிகமா போகுது, ஏதோ ஒரு வேல்யூ வருது. அதை என்னன்னு சொல்லுவாங்க, இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. இத இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க. ஓகேவா? சோ இது பேசிக், இது எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து எதுல படிச்சிருக்கோம், போன யூனிட் என்னது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் EM அண்ட் SOM படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல நம்ம படிப்போம். சரிங்களா? சோ இந்த இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்வாங்க. சோ இதுல எதுலாம் வந்து டிட்டர்மினேட்ல வரும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? சோ நான் ஒரு ஆப்ஷனா செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், இந்த மாதிரி 2 சைடுமே வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே நம்ம வந்து இந்த டிட்டர்மினேட்டா இன்டிட்டர்மினேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா IS equal to vertical reaction plus end movement minus 2. அதே மாதிரி இன்னொன்னு IS equal to vertical reaction plus end movement plus horizontal reaction minus 3. இந்த 2 ஃபார்முலா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா எங்க பயன்படுத்தணும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல லோடிங் கண்டிஷன் இந்த மாதிரி இன்க்ளைண்டா, அதாவது இந்த மாதிரி டைப் ஆஃப் பீம் இருக்குல்ல, இதுல வந்து லோடிங் கண்டிஷன் ஒரு பாயிண்ட் லோடா இருக்கலாம், இல்ல UDL இருக்கலாம், இல்ல UVL இருக்கலாம். சரிங்களா? பாயிண்ட் லோடு UDL UVL, அப்படி இல்லைன்னா லோடே ஆக்ட் ஆகாம இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பயன்படுத்திக்கங்க. செகண்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைண்டா இந்த மாதிரி ஒரு லோட் ஆக்ட் ஆச்சுன்னு வைங்களேன், இன்க்ளைண்டா ஒரு லோட் ஆக்ட் ஆச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி இன்க்ளைண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா இதை நம்ம வந்து வெர்டிகல் ஃபோர்ஸ் ஆகும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆகும் கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க என்ன பண்ணணும், செகண்ட் ஃபார்முலா கன்சிடர் பண்ணணும். இன்க்ளைண்டா லோட் ஆக்ட் ஆனா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், செகண்ட் ஃபார்முலா ஹரிசாண்டல்ல வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுலயுமே லோடே ஆக்ட் ஆகல.
அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், செகண்ட் ஃபார்முலா எனக்கு தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி ஒருவேளை இதுல எங்கேயாவது இன்டர்னல் இன்ச், இந்த மாதிரி இன்டர்னல் இன்ச் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் என்னு சேர்த்துக்கணும். எவ்வளவு நம்பர் ஆஃப் என்னன்றது நம்பர் ஆஃப் இன்டர்னல் இன்ச். 1 இன்ச் இருந்ததுன்னா -1, 2 இன்ச் இருந்ததுன்னா -2, இந்த மாதிரி போடணும். எனக்கு இன்டர்னல் இன்ச்சும் ப்ரொடியூஸ் ஆகல, அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த எண்ணை தூக்கிடுறேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் எண்ட் மூமெண்ட் -2 பா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா வெர்டிகல் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுங்க. எத்தனை வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு இதுல? சோ இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், அதே மாதிரி இங்கேயும் ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன். 2 இன்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்ச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு எண்டி மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? சோ இன்ச்சிடுல ஒரு வெர்டிகல் ஒரு ஹரிசாண்டல் தான். நான் சொன்னேன் இதுல லோடு எதுவுமே இன்க்ளைண்டா ஆக்ட் ஆகல, அப்பனா நம்ம ஹரிசாண்டலா கன்சிடர் பண்ண முடியாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதனால நான் என்ன பண்றேன்னா வெர்டிகல் ரியாக்ஷன் 2 அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் வந்து எடுக்க போறேன். ஏன்னா இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், நீங்களே பாருங்க, இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன், அதனால 2. எண்ட் மூவ்மெண்ட் இதுல எங்கனா ஆக்ட் ஆகுதா? ஆப்ஷன் ஏ பாருங்க, இதுல எங்கனா எண்ட் மூவ்மெண்ட் இருக்கா? இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், 0ன்னு போட்டுக்கலாம், -2. அப்ப எனக்கு IS வந்து என்னப்பா வரும், 2 - 2 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்பனா IS ஈக்குவல் டு 0னாலே அது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். நான் டக்குன்னு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், இருந்தாலும் மத்த ஆப்ஷனும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்துக்கோங்க. சோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்றேன். ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு இருக்கு, இந்த பக்கம் ஒரு இன்ச் இருக்கு, ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம் அப்படின்னு வாங்க. ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீமுக்கு நான் என்ன பண்றேன்னா IS கண்டுபிடிக்க போறேன். ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் ஒரு எண்ட் மூவ்மெண்ட் -2. இதுல எத்தனை வெர்டிகல் ரியாக்ஷன் பா இருக்கு? இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு, இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு, அப்பனா 2. சரிங்களா? இதுல எத்தனை எண்ட் மூவ்மெண்ட் இருக்கு நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னேன் ஃபிக்ஸ்டுனா ஒரு வெர்டிகல், ஒரு ஹரிசாண்டல், ஒரு எண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்ப இங்க மட்டும் தான் ஒரே ஒரு எண்ட் மூவ்மெண்ட் வரும். சரிங்களா? அப்ப இதுக்கு 1 எண்ட் மூவ்மெண்ட் -2. அப்பனா நம்மளுக்கு என்ன வரும், 3 - 2 IS வந்து பாத்தீங்கன்னா 1. அப்பனா இதுக்கு என்னப்பா, செகண்ட் ஆப்ஷனுக்கு IS வந்து 1, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு IS வந்து 0. ஓகேவா? சோ அப்பனா ஆப்ஷன் பி கண்டிப்பா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னு நம்ம சொல்ல முடியாது. மூணாவது ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போமா? மூணாவது ஆப்ஷன் பாருங்க, இது ஃபிக்ஸ்டு பீம். ஆப்ஷன் சி ஃபிக்ஸ்டு பீம். இதுக்கு நீங்க IS கண்டுபிடிங்க. வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் எண்ட் மூவ்மெண்ட் -2. இதுல எத்தனை வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு? இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் வரும், இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் வரும், 2 வெர்டிகல் ரியாக்ஷனா. இங்க ஒரு எண்ட் மூவ்மெண்ட் வரும், இங்க ஒரு எண்ட் மூவ்மெண்ட் வரும், 2 எண்ட் மூவ்மெண்டா, -2. அப்ப வந்து 4 - 2 நம்மளுக்கு என்னப்பா வரும், 2ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் சிக்கு IS வந்து என்னப்பா வரும், 2 அப்படின்னு சொல்லி வரும். இப்ப நாலாவது ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் டி. சோ இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப ஆப்ஷன் டி பாருங்க, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு கேண்டிலிவர் பீம்ல 2 ப்ராப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்பனா இது வந்து ஒரு கண்டினியூஸ் பீம்னு தான் சொல்லணும். 2 or more சப்போர்ட், 2 சப்போர்ட்டுக்கு மேல போச்சுனாலே அதை வந்து கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவாங்க. 1 end ஃபிக்ஸ்டு, another end ஃப்ரீனா கேண்டிலிவர் பீம். both ends are hingedனா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சரிங்களா? both ends are fixedனா ஃபிக்ஸ்டு பீம். 1 end ஃபிக்ஸ்டு, another end ப்ராப் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம். ஓகேவா? அப்ப இதுக்கு பாருங்க, IS equal to vertical reaction plus end movement -2. இதுல எத்தனை vertical reaction இருக்கு? 1 2 3. இதுல end movement எத்தனை இருக்கு? ஒரே ஒரு end movement தான் வரும், -2. அப்பனா என்னப்பா வரும், 4 - 2 IS வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இதுக்கு IS வந்து 2. அப்பனா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னு சொல்லுவீங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க.
அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2. The given J is a number of joint ன்னு சொல்லிட்டாங்க. B and R are number of member அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி Bன்றது நம்பர் ஆஃப் மெம்பர், Rன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றாங்க. B யோட வேல்யூ 4ன்னு சொல்றாங்க, R ஓட வேல்யூ 3. அதாவது கொடுத்திருக்க டேட்டா Bன்றது மெம்பரா, அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 4. அதே மாதிரி Rன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன், அது 3ன்னு சொல்லியிருக்காங்க. Jன்றது நம்பர் ஆஃப் ஜாயிண்ட், அது 4ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்ன்னு சொன்னாலே அது கண்டிப்பா பின் ஜாயிண்டட் தான். ட்ரஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுதான் வந்து ட்ரஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா இன்ச்சுடு சப்போர்ட்டோ இல்ல ரோலர் சப்போர்ட்டோ ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய ட்ரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பின் ஜாயிண்டட் தான் எடுத்துக்கணும். எதனால அப்படின்னா ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க டீட்டெயிலா உங்க வீடியோ பார்த்துட்டு நான் சொல்றத நோட்ஸ் எழுதிக்கங்க. அதாவது பின் ஜாயிண்டட் பிளெயின் ஃப்ரேம், பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம், ரிஜிட் ஜாயிண்டட் பிளெயின் ஃப்ரேம், ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். ஓகேவா? பின் ஜாயிண்டட் பிளெயின் ஃப்ரேம்க்கு வந்து ஃபார்முலா என்னன்னா IS = M + R - 2J. பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு வந்து IS = M + R - 3J. ரிஜிட் ஜாயிண்டட் பிளெயின் ஃப்ரேம்க்கு IS = 3M + R - 3J. ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு IS = என்ன வரும்? 6M + R - 6J. இந்த 4 ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. சோ இதுல முதல் 2 கேட்டகரி வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகும். அதாவது ட்ரஸ் வந்து சொல்லலாம். ஓகேவா? அடுத்த 2 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். சோ இது வந்து எல்லாருமே கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு மெம்பரை பார்த்துட்டு அதை பின் ஜாயிண்டடா ரிஜிட் ஜாயிண்டடான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு அடியில பாட்டம்ல வந்து இந்த மாதிரி ஒரு மெம்பர் இருந்துச்சுன்னா அது பின் ஜாயிண்டட் தான். சரிங்களா? இப்போ ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்படி வந்து பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு. இதை பின் ஜாயிண்டடா ரிஜிட் ஜாயிண்டடான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரிஜிட் ஜாயிண்டட் தான். எதனாலனா ஃப்ரேம்ல வந்து அடியில ஒரு மெம்பர் கிடையாது. சரிங்களா? அதே சமயத்துல பிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கணும். பிக்ஸ்டு சப்போர்ட் கண்டிப்பா வந்துச்சுனாலே அது ரிஜிட் ஜாயிண்ட் தான். இன்ச்சுடு சப்போர்ட்டோ ரோலர் சப்போர்ட் மட்டும் தான் அதுல இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? பின் ஜாயிண்டட்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல அடியில ஒரு மெம்பர் இருக்கணும். அது இருந்தாதான் பின் ஜாயிண்டட். சரிங்களா? ட்ரஸ்ல கண்டிப்பா பாட்டம்ல மெம்பர் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படி இருக்கக்கூடிய ட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார்முலா, இதுல எந்த ஃபார்முலா யூஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் M + R - 2J தான் யூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப IS = M + R - 2J வா? Mன்றது மெம்பர். சரிங்களா? அதாவது B தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மெம்பர் அப்படின்றாங்க. இந்த ஃபார்முலால M வருது, அவங்க B ன்னு யூஸ் பண்றாங்க. Mனாலும் Bனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அப்ப வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. Rன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷனா, அது என்னப்பா சொல்லியிருக்காங்க? 3 - 2 × ஜாயிண்ட் வந்து 4. இப்ப போடுங்க, என்ன வரும்? 7 4 2s are 8. அப்ப 7 - 8 என்ன வரும்? IS = -1 சொல்லி கிடைக்கும். நெகட்டிவ்ல வந்துச்சுனாலே அது வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அன்ஸ்டேபிள் டெஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. டெஃபிஷியன்ட்னா பற்றாக்குறை. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்த கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. IS வந்து -1. சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நான் கன்வே பண்றேன். சரிங்களா? அது என்னன்னா வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இப்ப நான் எரேஸ் பண்ணிடுறேன். என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த IS இருக்குல்லப்பா, IS வந்து ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேபிள் அப்படின்னுவாங்க. ஸ்டேபிள் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க. டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க. ஸ்டேபிள் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க. அதே சமயத்துல அது என்னன்னு சொல்லுவாங்க? பெர்ஃபெக்ட் அப்படின்னுவாங்க. சரிங்களா? அதே சமயத்துல அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். IS வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுன்னா ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க, டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதே சமயத்துல பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ் வந்து உங்களுக்கு கிரேட்டர் தன் ஜீரோ, ஜீரோ விட அதிகமா வந்திருக்கு, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க, இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க. அதே சமயத்துல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்களா, அதே சமயத்துல இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிடண்டன்ட் அப்படின்னுவாங்க, ஸ்டேபிள் ரிடண்டன்ட், ஸ்டேபிள் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐஎஸ் வந்து லெஸ் தென் ஜீரோ, ஜீரோ விட கம்மினா அது என்ன வேல்யூவா இருக்கும், கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டேபிள்னு சொல்லக்கூடாது, அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லணும். அதை வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னணும். அது டிட்டர்மினேட்லயும் வராது, இன்டிட்டர்மினேட்லயும் வராது. இது வந்து டெபிஷியன்ட் அப்படின்னுவாங்க, டெபிஷியன்ட்னா பற்றாக்குறை. சோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கங்க. இது நான் அடிஷனலா கொடுத்துருக்க டேட்டா, இந்த டேட்டா தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நான் இந்த கொஸ்டின்ல வந்து ஐஎஸ் வந்து எனக்கு -1 வந்துச்சா, அப்ப கண்டிப்பா இதுல மூணாவது கண்டிஷன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன்ல தான் வரும். சரிங்களா? சோ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இது எப்படி நான் பார்த்த உடனே ஃப்ரேம்னு சொல்றேன்னா, அடியில வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு, ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்தாலே கண்டிப்பா அது ஃப்ரேம் தான். இதுக்கு ஐஎஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அப்பனா ஃபார்முலா என்ன, இது வந்து ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமா, 3m + r - 3j வா. எத்தனை மெம்பர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க, மெம்பரை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5, மொத்தம் 5 மெம்பர் இருக்கா. ஆர் வந்து எத்தனை ரியாக்ஷன் இருக்கு, ரியாக்ஷன் பாருங்க. இது வந்து ஒரு ரோலர் சப்போர்ட், அதனால ஒரே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் தான் இருக்கும். இது ரோலர் சப்போர்ட், ஒரே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் தான் இருக்கும். இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட், அதனால 3 ரியாக்ஷன் இருக்கும். அப்பனா 4 5 -3 இன்டு ஜாயிண்ட். எத்தனை ஜாயிண்ட் பாருக்கு, நீங்களே பாருங்க. 1 2 3 4, அதே சமயத்துல 5 6 -6ன்னு போடுங்க. அப்ப என்ன வரும், 3 5s are 15 பிளஸ் 5 3 6 are 18. அப்ப என்ன வரும், 15 ஒரு 5 20 ஆச்சா. 20 - 18, 20ல 18 போச்சு அப்படின்னா ஐஎஸ் வந்து எனக்கு என்னன்னு வரும், 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஐஎஸ் வந்து உங்களுக்கு 2 அப்படின்னு தான் கிடைக்கும். சரிங்களா? சோ இதுதான்ப்பா. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ண கத்துக்கணும். சரிங்களா? ஒருவேளை இங்க ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வராம ஒரு ரோலர் சப்போர்ட், அதாவது அடியில ஒரு மெம்பர் இருந்து ரோலர் சப்போர்ட்டோ இன்ச்சிடு சப்போர்ட் மட்டும் இருந்ததுன்னா அது பின் ஜாயிண்ட்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வந்து m + r - 2j யூஸ் பண்ணலாம். அது ரிலேட்டடாவும் ஒரு கொஸ்டின் பின்னாடி இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. an arch 3 இன்ச் நீ எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே சமயத்துல 3 இன்ச் ஆர்ச் வந்து டிட்டர்மினேட்ல வருமா இன்டிட்டர்மினேட்ல வருமான்னு சொல்லி கேட்கறாங்க. என்னைக்குமே 3 இன்ச் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் தான், 2 இன்ச் ஆர்ச் மட்டும் தான் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, ஃபிக்ஸ்டு பீம். நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து தப்பு பண்றாங்க. எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா, சார் இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு பீமை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ் வந்து 2 தானே சார் வரும், ஆப்ஷன் பி தானே கரெக்ட், ஆப்ஷன் சி ஐஎஸ் வந்து 3ன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்ற போல கேக்குறீங்க. நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இப்ப ஃபிக்ஸ்டு பீம் இருக்குன்னா லோடிங் கண்டிஷனை பொறுத்து மாறும். இப்ப வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பீம்ல பாயிண்ட் லோட் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃபிக்ஸ்டு பீம்ல யூடிஎல் இருக்கு. அதே ஃபிக்ஸ்டு பீம்ல கப்புள் ஆக்ட் ஆகுது. கப்புள்ன்றது ஒரு மூமெண்ட், அது ஆக்ட் ஆகுது. இப்ப இது மூணுத்துக்குமே ஐஎஸ் கண்டுபிடிங்க. மூணுமே 2 வருதான்றதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்குல்ல, இதுக்கு ஐஎஸ் கண்டுபிடிக்கிறேன், இது செகண்ட் ஒன்னு, இது தேர்டு. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஐஎஸ் கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு என்ன வரும், m + r - 2j அப்படின்னு வருமா? எத்தனை மெம்பர் பா இருக்கும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் எண்ட் மூமெண்ட் -2 போடணும். வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் எண்ட் மூமெண்ட் -2. பீமை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் எண்ட் மூமெண்ட் -2 தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப இதுல எத்தனை வெர்டிகல் ரியாக்ஷன், இங்க ஒரு வெர்டிகல், இங்க ஒரு வெர்டிகல், மொத்தம் 2 வெர்டிகல் ரியாக்ஷன். எண்ட் மூமெண்ட், இங்க ஒரு எண்ட் மூமெண்ட், இங்க ஒரு எண்ட் மூமெண்ட், மொத்தம் 2 எண்ட் மூமெண்ட் -2. சோ அப்ப வந்து
இந்த பிளஸ் டூவும் இந்த மைனஸ் டூவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஐஎஸ் வந்து என்ன வரும் பிளஸ் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, இதுவும் அதே தான், வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் எண்டு மூமெண்ட் மைனஸ் டூ அதே தான் வரும். ரெண்டு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு, ரெண்டு எண்டு மூமெண்ட் இருக்கு, மைனஸ் டூ. இந்த பிளஸ் டூவும் இந்த மைனஸ் டூவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஐஎஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் பிளஸ் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவும் நீங்க சொன்ன கண்டிஷனை நான் ஏத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி ரெண்டு வருமா அதை முதல்ல பாருங்க, செக் பண்ணிடுவோமா. ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ரியாக்ஷன் பிளஸ் எண்டு மூமெண்ட் மைனஸ் டூ, சரிங்களா. சோ இதுல பாருங்க, இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு, இங்க ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கு. அப்ப ரெண்டு வெர்டிகல் ரியாக்ஷன் ஆச்சு. இங்க ஒரு எண்டு மூமெண்ட் இருக்கு, இங்க ஒரு எண்டு மூமெண்ட் இருக்கு, நடுவுலயும் ஒரு மூமெண்ட் இருக்கு. அப்பனா 3 எண்டு மூமெண்ட் ஆச்சு, மைனஸ் டூ. அப்ப பாருங்க 5 மைனஸ் டூ ஐஎஸ் வந்து என்னப்பா வருது 3ன்னு சொல்லி கிடைக்குது. இப்ப சொல்லுங்க, பிக்ஸ்டு பீமுக்கு நார்மலாவே வந்து ஐஎஸ் கேட்டா நீங்க 2ன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா லோடிங் கண்டிஷன் ஒருவேளை கப்புல் ஆக்ட் ஆச்சுன்னா நீங்க எப்படி 2ன்னு எடுத்துப்பீங்க, 3ன்னு தானே சொல்லணும். அதனால ஜென்ரலா கேட்டாங்கன்னா ஐஎஸ் வந்து 3ன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு 3 ஆப்ஷன்ல கொடுக்கல அப்படின்னா 2 அடிங்க, சரிங்களா. கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷனையும் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. சோ இது எஸ்எஸ்சி ஜேஇல கேட்ட கொஸ்டின். சோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து ஐஎஸ் வந்து 2 தான் சார் வரும், பிக்ஸ்டு பீமுக்கு கண்டிப்பா 2 தான் சார் வரும்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பிக்ஸ்டு பீம் ஜென்ரலா கேட்டாங்கன்னா ஐஎஸ் வந்து 2 தான். இதுவே ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீமா இருந்தா என்ன வரும், இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீமுக்கு போடுங்க பாப்போம். வெர்டிகல் ரியாக்ஷன் எத்தனைப்பா, 2 வெர்டிகல் ரியாக்ஷன், எண்டு மூமெண்ட் 1 மைனஸ் 2. அப்ப 3 மைனஸ் 2 ஐஎஸ் வந்து 1. ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பொறுத்த வரைக்கும் எந்த லோடிங் கண்டிஷனா இருந்தாலும் இதுல ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம்னா ஜென்ரலா 1 போடலாம். இதுலயும் வந்து கப்புல் ஆக்ட் ஆச்சுன்னா மாறும், சரிங்களா. ஆனா ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம்ல கப்புல் ஆக்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் புக்ல கொடுக்கல. ஆனா பிக்ஸ்டு பீம்ல கப்புல் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதனால பிக்ஸ்டு பீமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஐஎஸ் கேட்டா 3 அடிங்க, ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீமை ஜென்ரலா கேட்டா 1 அடிங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க 6வது கொஸ்டின். சோ கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி ஒன்னு இருக்கு. பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்க்கு கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி என்ன வரும், ஐகேன்னு சொல்லுவாங்க. m plus r minus 2j வா, அதாவது m plus r minus 2j equal to 0ன்னு போடுவோம். இந்த minus 2j அந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 2j ஆயிடும், இந்த plus r அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus rன்னு வரும், சரிங்களா. ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்க்கு என்ன வரும், IK வந்து 3j minus r வரும், ஓகேவா. சோ எனக்கு கேட்டிருக்குது பின் ஜாயிண்டட், அதனால 2j minus r. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், இதுவும் அதேதான்ப்பா, கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி. இது பீமுப்பா. பீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், இது நீங்க ஷார்ட்கட்ல போடனாலும் போடலாம், இல்லைன்னா சம்மு சால்வ் பண்ணி போடனாலும் போடலாம். ஃபர்ஸ்ட் நான் சம்மே சால்வ் பண்ணிடுறேன். ஐகே வந்து 3j minus r, ஓகேவா. அதாவது 3 into 2 ஜாயிண்ட் இருக்கா, இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கு. ரியாக்ஷன் பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு ரோலர், அதனால இங்க 4. 3 2s are 6 6 minus 4 ஐகே வந்து 2. இப்படி போட்டு நான் டக்குன்னு ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட்ல போடணும்னா என்னன்னா, கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சினா நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட், சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு பீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்டிகல், ஒரு ஹரிசாண்டல், ஒரு மூவ்மெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்ப எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காது. கப்புல், ஹரிசாண்டல், வெர்டிகல் எல்லாமே இருக்கிறனால அது நல்ல ஸ்டிப்பா இருக்கும். இதுல வந்து ஐஎஸ் வந்து என்ன வரும், ஐகே வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இதுவே இன்ஜிடு சப்போர்ட்னா ஒரு வெர்டிகல் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் இருக்கும், மூமெண்ட் வந்து கண்டிப்பா ஆக்ட் ஆக தான் செய்யும். அதனால இதுக்கு ஐகே வந்து 1 அப்படின்னு சொல்லலாம். ரோலர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் தான், ஆனா கண்டிப்பா ஹரிசாண்டலாவும் மூமெண்ட்டும் என்ன ஆகும், கண்டிப்பா வந்து ஆக்ட் ஆகும். அப்ப இதுக்கு என்ன வரும், ஐகே வந்து 2ன்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு பாருங்க என்ன வரும், இந்த இடத்துல 0 வரும், இந்த இடத்துல 2 வரும். அப்ப 0 plus 2 என்ன வருது, 2ன்னு சொல்லி வருது. சோ இப்படி பீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். ஃப்ரேமுக்கு இந்த ஷார்ட்கட் பயன்படுத்தக்கூடாதுப்பா, அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃப்ரேமுக்கு நீங்க பயன்படுத்தி ஆன்சரை தப்பா அடிச்சிடக்கூடாது, பீமுக்கு மட்டும் தான் இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தணும், சரிங்களா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. The shape of ILD for maximum bending moment simply supported beam. So ILD பொறுத்த வரைக்கும் simply supported beam எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா maximum bending moment என்னைக்குமே நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்ல தான் ஃபார்ம் ஆகும், சரிங்களா. சோ இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா
இதுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் நம்மளுக்கு தெரியும். என்ன வரும்? இதான் வந்து பெண்டிங் மூமெண்ட். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து WL/4 அப்படின்றது நம்ம போடுவோம். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரையக்கூடிய ILD-ய இப்படி ட்ரையாங்கிளா எடுத்துப்போமா? இந்த பாயிண்ட்டும் 0, இந்த பாயிண்ட்டும் 0, நடுவுல மட்டும் 1 அப்படின்னு சொல்லி தான் எடுத்துப்பாங்க. எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து 1. அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ILD-னாலே ஷேப் கண்டிப்பா வந்து பெண்டிங் மூமெண்ட் எந்த டைப் எந்த லோட் ஆக்ட் ஆனாலும் உங்களுக்கு ட்ரையாங்குலரா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க வேற என்ன சொல்றாங்கன்னா, the shape of a cable uniformly distributed load. கேபிள்னாலே டென்ஷன் மெம்பர், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல UDL ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா பேரபோலா. இதுவே செல்ஃப் வெயிட்னால வரதுன்னா கேட்டினரி, அதாவது செல்ஃப் வெயிட் அப்படி இல்லைன்னா ஓன் வெயிட். தன்னோட செல்ஃப் வெயிட்னால கேபிள் வந்து டிஃபர்மேஷன் ஆகும். இப்ப வீட்டுல எல்லாம் துணி காய போடுவீங்க, அதாவது துணி காய போட்டீங்கன்னா அந்த கொடியை வந்து நம்ம ஏன் வந்து இப்படி டைட்டா பண்ணாம கொஞ்சம் லூஸ் விட்டு பண்றோம்? எதனாலனா அந்த கொடி பாத்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல, இந்த கொடி நீங்க ரொம்ப டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா துணியை வந்து நீங்க இதுக்கு மேல இப்படி காய போடுறீங்க. அதனால என்ன ஆகும்னா இந்த பக்கமும் டென்ஷன் வந்து அதிகமா கிரியேட் ஆகும், இந்த பக்கமும் டென்ஷன் அதிகமா கிரியேட் ஆகும். அதனால என்ன ஆகும்? கண்டிப்பா இந்த கார்னர்ல கொடி வந்து கிராக் வந்து என்ன ஆகும்? அந்த கொடி வந்து அறுத்துக்கும். அதனாலதான் கொடி காய போடும் போது எல்லாருமே என்ன பண்றாங்க, கொஞ்சம் சம் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் சாகிங் வந்து கொடுக்குறாங்க. இப்படி இருக்குன்னா என்ன பண்றாங்க, அந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து கொடுத்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்க துணியை காய போடுங்க, என்ன ஆகும்? அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லயுமே டென்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகாது. சரிங்களா? சோ அதனாலதான் துணி காய போட கான்செப்ட் அப்படியே நம்ம பில்டிங்ல பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்ல இந்த கேபிள் கட்டுறாங்கல்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்ஜ்ல பில்டிங் ஸ்ட்ரக்சர் இந்த சஸ்பென்ஷன் கேபிள்னு சொல்லுவீங்க. அந்த சஸ்பென்ஷன் கேபிளை பொறுத்த வரைக்கும் இப்படிதான், நம்ம இந்த மாதிரி சாகிங் கொடுத்துதான் என்ன பண்றோம், சஸ்பென்ஷன் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? சோ இப்போ வந்து இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் தன்னோட செல்ஃப் வெயிட்னால வரக்கூடிய டிஃபர்மேஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேட்டினரின்னு சொல்லுவாங்க. இதுவே அதே கேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா UDL வந்து இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி பேரபோலா ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். சரிங்களா? செல்ஃப் வெயிட்னு வார்த்தை வந்தா கேட்டினரி அடிங்க. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. சோ இது பாருங்க, இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பின் ஜாயிண்டட். சோ இது வந்து ஒரு பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் தானே. இதுக்கு IS எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? இது முதல்ல பின் ஜாயிண்டடா ரிஜிட் ஜாயிண்டடா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன் இது பின் ஜாயிண்டட். எப்படி சார் அப்படின்னா, இங்க வந்து ஒரு மெம்பர் இருக்கு, பின் ஜாயிண்டட் கன்ஃபார்ம். அதே சமயத்துல ரெண்டுமே வந்து இன்ச்சு சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? பின் ஜாயிண்டட் கன்ஃபார்ம். அதை விட பெரிய விஷயம், இங்க பின்னு கொடுத்துட்டாங்க, அதுவே உங்களுக்கு ஷார்ட்கட் தான். ஒருவேளை பின்னு கொடுக்கலன்னா நிறைய பேர் முழிப்பாங்க. இங்க வந்து பிக்ஸ்டு சப்போர்ட் இருந்ததுன்னா ரிஜிட் ஜாயிண்டட்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சு சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி அடியில மெம்பர் இருக்கு, அப்பனா பின் ஜாயிண்டட் தானே. அப்ப பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் ஃபார்முலா என்ன? IS = M + R - 2J. இதுல மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்கு, எத்தனை ரியாக்ஷன் இருக்கு, எத்தனை ஜாயிண்ட் இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க எத்தனை மெம்பர் இருக்கு. 1, நீங்களே கவுண்ட் பண்ணுங்க, 2, 3, 4, 5, 6, 7, 8 மெம்பர் ஆச்சு. 9 மெம்பர் ஆச்சு. 10, 11, 12, 13, 14 மெம்பர் ஆச்சு. 15, 16, 17, 18 மெம்பர் ஆச்சு. 19 மெம்பர் ஆச்சு. 20, 21, 22, 23 மெம்பர் ஆச்சு. 24 மெம்பர் ஆச்சு. அப்ப M வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ன்னு சொல்லி கிடைக்குது. Rன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன். இதுல எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க. இங்க ஒரு வெர்டிகல், இங்க ஒரு ஹரிசாண்டல், இங்க ஒரு வெர்டிகல், இங்க ஒரு ஹரிசாண்டல். அப்ப R வந்து பாத்தீங்கன்னா 2. அப்புறம் Jன்றது நம்பர் ஆஃப் ஜாயிண்ட். எத்தனை ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, எத்தனை ஜாயிண்ட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, மொத்தம் 12 ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இப்ப இதை அப்படியே கொண்டு போய் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருது? IS = 24 + 2. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிகல், ஒரு ஹரிசாண்டல், இங்கேயும் ஒரு வெர்டிகல், ஒரு ஹரிசாண்டல். Rன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 4 தான் வரும். சரிங்களா? ஏன்னா இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, 4 வந்துரும். சரிங்களா? அப்ப வந்து R வந்து உங்களுக்கு 4ன்னு சொல்லி கிடைக்கும். -2 × 12. இப்ப பாருங்க என்ன வருது,
24 plus 4 minus 24. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிளஸ் 24 மைனஸ் 24 கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ஐஎஸ் என்ன கிடைக்கும்? +4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. நிறைய பேர் வந்து கட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி கட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. கட் மெத்தட் எல்லா இடத்துலயும் கை கொடுக்க கூடாதுப்பா. அதாவது எல்லா இடத்துலயும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஆன்சர் வந்து தப்பா தான் வரும். நீங்க இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு செஞ்சு பார்த்தே போட்டுருங்க. இதுவே ரிஜிட் ஜாயிண்டடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? IS = 3m + r - 3j அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? கட் மெத்தட் எல்லா இடத்துலயும் கை கொடுக்காது. சோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா IS ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆப்ஷன் பி பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. சோ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி கேக்குறாங்க. கைனமெட்டிக் இன்டிடெர்மினன்சி IKS = என்ன வரும்? 3j - r. ஓகேவா? இன்னொன்னு இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அசியூம் த மெம்பர் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிக்லெக்ட் ஆக்சியல் டிஃபர்மேஷன் சொன்னாலும் சரி, மெம்பர் இன்எக்ஸ்டென்சிபிள்னு சொன்னாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்? இந்த ஃபார்முலால மெம்பரை வந்து கழிக்கணும். எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. அதாவது வந்து IS கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா 3m + r - 3j அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுலயும் அதே மாதிரி மெம்பர் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள்னு சொன்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்? மெம்பரை வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? IK கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, IS கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, நிக்லெக்ட் ஆக்சியல் டிஃபர்மேஷன் சொன்னாலும் ஓகே, அதே மாதிரி மெம்பர் இன்எக்ஸ்டென்சிபிள்னு சொன்னாலும் ஓகே, -m அப்படின்றத போட்டாகணும். சரிங்களா? இது வந்து பேசிக்கான விஷயம். சோ எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் என்ன, மெம்பர் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ. சோ இதுல வந்து எத்தனை மெம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 மெம்பர் வந்து இந்த பக்கம் இருக்கா? அந்த பக்கம் பாருங்க. 10 11 12 13 14 15 மொத்தம் 15 மெம்பர். M வந்து 15ன்னு சொல்லி கிடைக்குமா? Jன்றது நம்பர் ஆஃப் ஜாயிண்ட். எத்தனை ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. Rன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷனா? இதுல எத்தனை ரியாக்ஷன் இருக்கு? பாருங்க, இங்க வந்து ஒரு 3 ரியாக்ஷன் இருக்குமா? இங்க ஒரு ரியாக்ஷன், இங்க வந்து ஒரு 2 ரியாக்ஷன். அப்ப கவுண்ட் பண்ணுங்க. 4 5 6 ரியாக்ஷன் வந்து இருக்கு. இப்ப அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. IK வந்து என்ன வரும்? 3 into ஜாயிண்ட் எத்தனை? 12 ஜாயிண்டா? மைனஸ் R வந்து 6ஆ? M வந்து 15ஆ? அப்ப என்ன வருது? 3 12s are 36ஆ? அப்ப மைனஸ் 15, இது ஒரு 6ஆ? அப்ப வந்து என்ன வரும்? 21 கிடைக்கும். 36ல 21 போச்சுன்னா இங்க ஒரு 5, இங்க ஒரு 1. அப்ப IK வந்து 15. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? சோ இந்த மாதிரி சிம்பிளான சம்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா மெத்தட் என்னைக்குமே அக்யூரேட்டா ஆன்சர் வரும்பா. கட் மெத்தட் போட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. அதை நான் முதலே சொல்லிடுறேன். ஓகேவா? கட் மெத்தட் எனக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு மேட்டர் இல்ல. ஆனா கட் மெத்தட் சொல்லி கொடுத்து நீங்க வேற ஏதாவது சம்முக்கு அதை பயன்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, அதுல ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்றேன். ஓகேவா? நம்ம கிளாஸஸ்லயும் இதே மாதிரி ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி. சோ இது ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொன்னாலே P is equal to half P del U is equal to half P del அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அதாவது பீம், டைப் ஆஃப் பீமை பொறுத்து ஃபார்முலா வந்து மாறும். கேண்டிலிவர் பீம்ல வந்து எண்ட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அதே சமயத்துல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப இதுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும்? U is equal to ஃபார்முலா என்னன்னா P square L cube divided by 6EI. அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்? U is equal to P square L cube divided by 96EI. ஓகேவா? அதே மாதிரி கேண்டிலிவர் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகுது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகுது.
அப்ப இதுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்ம்லாம் என்ன வரும்? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது கேபிட்டல் டபிள்யூ வந்து நம்ம என்னென்ன எடுத்துப்போம், அதாவது பி வந்து ஸ்மால் டபிள்யூ இன்டு எல், அதாவது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இன்டு எல், பினாலும் டபிள்யூனாலும் ஒன்று தான். அப்போ வந்து பி ஸ்கொயர்னா என்னப்பா வரும்? அப்போ வந்து டபிள்யூ எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்களா? அப்ப டபிள்யூ ஸ்கொயர் எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பக்கத்துல ஒரு எல் கியூப் இருக்கு, அதனால டபிள்யூ ஸ்கொயர் எல் பவர் 5 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க யூடிஎல் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்ப யூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர், டபிள்யூனாலும் பினாலும் ஒண்ணுதான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போடுங்க. டபிள்யூ ஸ்கொயர் எல் பவர் 5 டிவைட் பை 40 EI. அப்ப இதுக்கு என்ன வரும்? யூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் பவர் 5 டிவைட் பை 240 EI. ஓகேவா? இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கங்க. இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். அது என்னன்னா 696 40 240 அவ்வளவுதான். சரிங்களா? கேண்டிலிவர் பீம்ல எண்ட் பாயிண்ட் லோட், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட். கேண்டிலிவர் பீம்ல யூடிஎல், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூடிஎல். இது 6, இது 96, இது 40, இது 240 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா மறக்காது. சரிங்களா? டிரைவ் பண்ணி போடலாம், ஆனா ஷார்ட்கட்ல படிச்சீங்கன்னா ஈஸியா ஆன்சரை டக்குன்னு போட்டுட்டு என்ன பண்ணலாம், டைமை வந்து நீங்க சேவ் பண்ணலாம். அதுக்காக நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, the moment required to rotate the near end of a prismatic beam throughout the unit angle without translation far and fixed ன்றாங்கப்பா. so far and fixed அப்படின்னு சொன்னா 4EI by L அடிக்கணும். far and free, far and inched சொல்றாங்க. இதுவே far and inched சொன்னாங்கன்னா 3EI by L அடிக்கணும். இதுவே far and free னா 0 அடிக்கணும். far and free ன்னு சொன்னாங்கன்னா என்ன வரும்? 0 வரும். ஓகேவா? சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 14வது क्वेश्चन. சோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பீம் சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆக்ட் ஆகுறதுனால ஒரு எண்டு சிங்காது. சிங்கிங்னா தொங்குறது. சரிங்களா? அதாவது என்ன ஆயிடுது, டக்குன்னு இப்படி ஜர்க் ஆகி கீழே வந்து தொங்கிருது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு பீம்ல இப்படி வந்து என்ன ஆகுது, சிங்கிங் வந்து நடக்குது. அது எவ்வளவு வந்து டிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அந்த டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகும். அந்த மூமெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சோ வந்து 6EI into del by L square, 6EI into del by L square ரெண்டு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதான் வரும். சரிங்களா? டெல்னு சொன்னாங்கன்னா 6EI into del by L square. ஓகேவா? இதுவே ஷியர்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், ஷியர் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா 12EI into del by L cube அடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 15. The moment distribution method, the ratio of moment shared by the member to apply the moment at the joint is called. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்வாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் k டிவைட் பை சமேஷன் ஆஃப் k அப்படின்வாங்க. சமேஷன் ஆஃப் k னா டோட்டல் ஸ்டிஃப்னஸ் அப்படினா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து சமேஷன் ஆஃப் k வேல்யூ வந்து என்னைக்குமே ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 ன்னு தான் வரும். ஓகேவா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சோ இது பாருங்க, இது ஃபிக்ஸ்டு பீம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் கேக்குறாங்கப்பா. ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் ஒன்னொன்னுக்கு ஒரு இது வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சென்ட்ரல் லோடு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மெம்பர்ல இது ஏபி அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல வருதுன்னா அப்ப இந்த பக்கம் வந்து MFAB வரும், இந்த பக்கத்துல MFBA வரும். அப்ப MFAB என்ன வரும் அப்படின்னா WAB ஸ்கொயர் பை L ஸ்கொயர். இந்த பக்கத்துல MFBA என்ன வரும்னா இது மைனஸ் W இன்டு AB ஸ்கொயர் பை L ஸ்கொயர், இந்த பக்கம் பிளஸ் W இன்டு A ஸ்கொயர் B பை L ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான், ஏன்னா எனக்கு ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் அட் ஏன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வந்து லோடு இன்க்ளைண்டா ஆக்ட் ஆகுது. அப்ப வந்து என்ன ஆகும்னா இங்க ஒரு தீட்டா ஃபார்ம் ஆகும். அந்த தீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கணும், காஸ் தீட்டான்னு தான் எடுத்துக்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து பாருங்க क्वेश्चन நம்பர் 17. MFAB கேக்குறாங்க, அதே மாதிரி MFBA கேக்குறாங்க. சோ இப்போ இந்த மாதிரி ரைட் அப் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன வரும்னா இந்த பக்கம் WL ஸ்கொயர் டிவைட் பை 20 வரும். இங்க வந்து என்ன வரும், இந்த பக்கம் WL ஸ்கொயர் பை 30 வரும், இந்த பக்கம் WL ஸ்கொயர் பை 20 வரும். இதுவே இப்படி மாறி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கங்க. சரிங்களா? சோ அப்ப வந்து ரேஷியோ கேக்குறாங்க MFAB டிவைட் பை MFBA கேக்குறாங்க. அப்ப என்ன வரும், WL ஸ்கொயர் பை 30 டிவைடட் பை
WL²/20. இந்த 20 மேல போடுங்க. அப்பனா என்ன வரும்? WL²/30 மேல வந்து 20 வரும், கீழே WL² வரும். ஸோ அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? இந்த WL² இந்த WL² கேன்சல் பண்ணலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணலாம். 2/3 வருது. 2/3 0.67 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கப்பா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வெறும் ஃபிக்ஸ்ட் ரேட் மூமெண்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போவாதீங்க. எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபிக்ஸ்ட் ரேட், அதாவது ஃபிக்ஸ்ட் பீம்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனா என்ன வரும், யூடிஎல் ஆக்ட் ஆனா என்ன வரும், இது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க 18வது கொஸ்டின். A steel frame consists of, இது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ன்றனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருப்போம், டெரிவேஷன் கேட்டிருப்போம். ஸ்டீல் ஃப்ரேம் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர் OA, OB, OC, OD. இந்த மாதிரி 4 இது சொல்லியிருக்காங்க. அதாவது ஓன்றது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரிஜிட் ஃப்ரேம் அப்படின்ட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து ஓ வந்து ரிஜிட்டா இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா OA, OB, OC, OD 4 திசையில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஆக்ட் ஆகுது. இது OA, இது OB, இது OC, அதே மாதிரி இது OD இப்படி ஆக்ட் ஆகுது. சோ இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A அண்ட் C வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏவும் ஃபிக்ஸ்டு, சியும் வந்து ஃபிக்ஸ்டுன்ட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பி வந்து இன்ச்சுடான். அப்ப இந்த இடத்துல இன்ச்சு சப்போர்ட் வந்து இருக்கான். டி வந்து ஃப்ரீயா இருக்கான். ஓகேவா? இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன வரும்? இண்டிவிஜுவல் கே டிவைடட் பை சமேஷன் ஆஃப் கே. இதுல சமேஷன் ஆஃப் கேன்றதுன்னா டோட்டல் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லலாம். ஓகேவா? எனக்கு கேட்டிருக்கிறது ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ். அனதர் நேமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. சமேஷன் ஆஃப் கே வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்? சமேஷன் ஆஃப் கே வந்து கே இன்டு OA பிளஸ் கே இன்டு OB பிளஸ் கே இன்டு OC பிளஸ் கே இன்டு OD. ஸோ இதுல கேன்றது என்னது? ஸ்டிஃப்னஸ். ஃபார் அண்ட் ஃபிக்ஸ்டுனா 4EI/L வரும். ஃபார் அண்ட் இன்ச்சுனா 3I/L வரும். ஃபார் அண்ட் ஃப்ரீனா 0 வரும். அப்ப ஃபார் அண்ட் ஃபிக்ஸ்டு பாருங்க, OAக்கு வந்து என்ன வரும்பா? 4EI/L, ஏன்னா ஃபிக்ஸ்டுன்னு இருக்கு. OB வந்து 3EI/L வரும். OC வந்து 4EI/L வரும். OD வந்து ஃப்ரீ, அதனால வந்து 0 வரும். அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? சோ EI/L காமனா நம்ம எடுத்துருவோமா? 4 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 0. ஓகேவா? சோ அப்ப வந்து 8, 9, 10, 11 EI/L அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 19. இனி மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் இப்பதான் சொன்னேன், மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் சமேஷன் ஆஃப் கே வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து பாருங்க the influence line diagram the redundant structure can be obtained by. ILD கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னன்னா முல்லர் அப்படின்னுவாங்க. முல்லர் பிராஸ்லி பிரின்சிபல். அதை பேஸ் பண்ணி தான் ILD டயக்ராமே நம்ம வரையறோம். ஓகேவா? ILD ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த முல்லர்ன்றது யார் கண்டுபிடிச்சான்றத அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா? the horizontal thrust on the end of the 2-inch semicircular arch radius r னு சொல்லியிருக்காங்க. 2-inch semicircular archக்கு தான்ப்பா கேக்குறாங்க. இந்த மாதிரி 2-inch செமிசர்குலர் ஆர்ச் வந்து கேக்குறாங்க. அதுல வந்து யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னு வைங்களேன். அதாவது யூடிஎல் வந்து என்ன சொல்றாங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து என்னன்னு சொல்றாங்க? ரன் ஓவர் த ரைட் ஆஃப் ஸ்பேன். இதுல பாதி வரைக்கும் யூடிஎல் ஆக்ட் ஆகுதான். சரிங்களா? அது லெஃப்ட் ஆஃபா இருந்தாலும் சரி, ரைட் ஆஃபா இருந்தாலும் சரி, அது பாதி வரைக்கும் ஆக்ட் ஆகுதுன்னா அப்ப அதுக்கு ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2/3 × WR/π அப்படின்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து ஃபுல்லாவே ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்ன வரும்? 4/3 × WR/π வரும். அதே மாதிரி யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, சரிங்களா, UVL வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? 0 at left hand, W at horizontal run, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகுதான் ஆர்ச்சி. அப்ப இதுக்கும் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 2/3 × WR/π வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆல் த போ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பாருங்க. 2-inch parabolic arch. சரிங்களா?
சோ 2 இன்ச் செமி சர்க்குலர் ஆர்ச்ன்றது வேற, 2 இன்ச் பேரபோலிக் ஆர்ச்ன்றது வேற. செமி சர்க்குலர் ஆர்ச்சுக்கு நான் எண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி 3 ஃபார்முலாவும் ஒரே கொஸ்டினா வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், கொஸ்டினை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுவே பேரபோலிக் ஆர்ச்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த பேரபோலிக் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 இன்ச் பேரபோலிக் ஆர்ச். இதுக்கு முன்னாடி செமி சர்க்குலர் ஆர்ச் பார்த்தோம், இப்ப பேரபோலிக் ஆர்ச். செமி சர்க்குலர் ஃபார்முலா சொல்லிட்டேன். இப்ப பேரபோலிக் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லோடு வேரியிங் 0 at left end அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த பேரபோலிக் ஆர்ச்ல லோடு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, 0 at left end, run at right end, இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதான். இது வந்து லெஃப்ட் ஹேண்டா இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆக்ட் ஆச்சுனாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா WL² 16H அப்படின்றது வரும்பா, ஹச்சோட ஃபார்முலா. ஓகேவா? யூடிஎல் ஆக்ட் ஆச்சுனா என்னப்பா வரும்? யூடிஎல் ஆக்ட் ஆச்சுனா என்ன வரும் சொல்லுங்க? யூடிஎல் இது ஆக்ட் ஆச்சுனா ரொம்ப ஃபேமஸ் क्वेश्चन, அடிக்கடி கேட்பாங்க. H is equal to WL² 8YC. YC ன்னு சொல்லலாம், இல்லனா H ன்னு சொல்லலாம். ஓகேவா? பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுனா என்னப்பா வரும்? பேரபோலிக் ஆர்ச்ல பாயிண்ட் லோட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன வரும்? H is equal to WL/4 into H ன்னு சொல்லி வரும். ஓகேவா? சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. யூவிஎல் வந்து லெஃப்ட் அப்பா இருந்தாலும் ரைட் அப்பா இருந்தாலும் ஆப்ஷன் டி. இதுவே யூடிஎல்னா ஆப்ஷன் பி வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 23. the shape of the suspension cable. சஸ்பென்ஷன் கேபிள் இப்பதான் சொன்னேன், தன்னோட செல்ஃப் வெயிட்னால ஆக்ட் ஆகக்கூடிய டிஃபார்மேஷன் கேட்டனரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 3 inch parabolic arch Vx is a sum of vertical forces on a left H and side section. அதே மாதிரி கேபிட்டல் Hன்றது ஹரிசாண்டல் த்ரஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இதுல Rx கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கேக்குறாங்க. Rxக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு சொல்றாங்க. Rxன்றது ரேடியல் ஷியர். ஓகேவா? Vx into sin theta plus H into cos theta. ஓகேவா? சோ இதுவும் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கங்க. 3 inch parabolic arch of a span L and rise R is subjected to uniformly distributed load, horizontal thrust. இப்பதான் நான் சொன்னேன், யூடிஎல் ஆக்ட் ஆச்சுனா என்ன வரும்? WL² 8YC அப்படின்னா 8R ன்னு சொல்லலாம். ஓகேவா? YCனா ஒண்ணுமே இல்ல, அந்த ரைஸ் ஆகிறது, அதாவது இந்த இதான் வந்து YC ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா H ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா R ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? the load at which the column ஜஸ்ட் பக்கிள், ஒரு காலம் வந்து பக்கிள் ஆச்சுன்னா அது வந்து பக்லிங்னு சொல்லுவாங்க, கிரிப்ளிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிரிட்டிக்கல் லோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு காலம் லாங் காலம் ஷார்ட் காலம் எப்படி பிரிப்பாங்க அது உங்களுக்கு தெரியுமா? சோ இப்படி இருக்கக்கூடிய காலம் லாங் காலம் ஷார்ட் காலம்னு எப்படி பிரிக்கணும்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வச்சுதான் பிரிக்கணும். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்றது என்னது? எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை ஆர் மினிமம். இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லாம்டா வந்து less than 3 இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? வெரி ஷார்ட் காலம் அப்படின்னுவாங்க. அப்படி இல்லைன்னா பெடஸ்டல்னு சொல்லுவாங்க, PEDSTRAL அப்படின்னுவாங்க. அதே ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து 3 to 12 இருந்துச்சுன்னா, 3 to 12 இருந்தா ஷார்ட் காலம். அதே ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து கிரேட்டர் than 12 இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? லாங் காலம் அப்படின்னுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப வந்து ஷார்ட் காலம் லாங் காலம் பத்தி யோசிக்கணும்னா சிம்பிள். இப்ப வந்து ஷார்ட் காலம் வந்து கிரஷிங்ல ஃபெயிலியர் ஆகும், லாங் காலம் பக்லிங்ல ஃபெயிலியர் ஆகும். அது எப்படி சார் அப்படின்னா, பக்லிங்னா வளையறது. அது எப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்து ஒரு தொடப்ப குச்சி இருக்கு. அந்த தொடப்ப குச்சியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய தொடப்ப குச்சியில மேல இருந்து லோடு வந்து கொடுக்குறேன். இந்த தொடப்ப குச்சியில லோடு கொடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து இப்படி வளையும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய தொடப்ப குச்சி மேல இருந்து லோடு கொடுத்தனா கண்டிப்பா வந்து இப்படி வளைய ஆரம்பிக்கும். அததான் என்னன்னு சொல்லுவாங்க? பக்லிங் அப்படின்றாங்க. இதே தொடப்ப குச்சியில நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன பீஸை மட்டும் கட் பண்றேன். ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி இத்தனோண்டு வச்சுக்கிறேன். அப்ப இத்தனோண்டு இருக்கக்கூடிய தொடப்ப குச்சியில நான் லோடு வந்து ஆக்ட் ஆக்கும் போது அது என்ன ஆகுது? வளையவா செய்யும். நீங்க வீட்டுல தொடப்ப குச்சியை வச்சு விளையாண்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சின்னதா இருக்கும் போது லோடு கொடுக்கும் போது என்ன ஆகும்? சடனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரேக் ஆகி ஃபெயிலியர் ஆகும். அததான் என்னன்னு சொல்லுவாங்க? கிரஷிங். பக்லிங்னா வளையறது, கிரஷிங்னா உடையறது. சடன் ஃபெயிலியரை கிரஷிங்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இப்படி பெண்ட் ஆகிறத பக்லிங்னு சொல்லுவாங்க. பக்லிங்னாலும் கிரிப்ளிங்னாலும் கிரிட்டிக்கல்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சோ இது வந்து லாங் காலம் பத்தி ஃபுல்லா வந்து சொன்னவர் யாரு அப்படின்னா ஆயிலர். ஆயிலர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா லாங் காலம் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரிங்களா?
அதனால தான் ஆயிலர் வந்து லாங் காலமுக்கு சூட்டபிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. சோ அப்ப வந்து ஆயிலர் வந்து லாங் காலம் அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் என்னது, P is equal to n pi square EI by L square. இது டிபெண்ட்ஸ் அப்பான் எண்ட் கண்டிஷனை பொறுத்து மாறும். அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து பாருங்க, the stiffness method in a structural analysis is also called stiffness method. another name என்னன்னா displacement method அப்படின்னுவாங்க. சரிங்களா? stiffness, displacement, equilibrium. இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, ஒரு 4-5 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் வந்து ஸ்டிஃப்னஸ் மெத்தட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல வருமா இல்ல ஃபோர்ஸ் மெத்தட்ல வருமா அப்படின்றத கேட்பாங்க. நிறைய பேர் இதை வந்து தப்பா அடிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னா என்னென்னலாம் வரும்னா, பேசிக் அன்னோன் எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல பேசிக் அன்னோன் எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துப்பாங்க. எதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல வரும்னா, SMS கனி அப்படின்றது ஷார்ட்கட். SMS கனி, SMS கனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ் வந்து என்னன்னா ஸ்டிஃப்னஸ் மெத்தட்னு வாங்க. ரெண்டாவது எஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இதாவது SMS ஸ்டிஃப்னஸ் மெத்தடு, மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு. ஓகேவா? SMS கனி ஸ்டிஃப்னஸ் மெத்தட், மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு. சரிங்களா? சோ அதே மாதிரி காணின்றது காணிஸ் மெத்தட். இது மட்டும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இதை தாண்டி வேற எது கேட்டாலும் நீங்க என்ன அடிக்கணும், ஃபோர்ஸ் மெத்தட்ல அடிக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் மட்டும் தான் படிச்சு வச்சிருக்கேன். SMS கனி அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட், காணிஸ் மெத்தட். இதை தாண்டி வேற எது கேட்டாலும் நீங்க வந்து என்ன அடிக்கணும், ஃபோர்ஸ் மெத்தட் அடிக்கணும். கன்சிஸ்டன்ட் டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் மெத்தட்ல வரும், யூனிட் லோட் மெத்தடும் ஃபோர்ஸ் மெத்தட்ல வரும். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 27க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. Consider the following statement regarding the structural analysis அப்படின்றாங்க. So flexibility matrix and the transpose are equal. Flexibility matrix எடுக்கும்போது எல்லா டிரான்ஸ்போஸுமே ஈக்குவலா தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். Elements of main diagonal of a stiffness matrix is always positive. அதாவது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்ல வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துப்போம். அடுத்தது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், the coefficient of leading diagonal matrix. சோ இவங்க வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும் நெகட்டிவ்ல வரும்னு சொல்றாங்க. சோ டயகனல் மேட்ரிக்ஸ் நெகட்டிவ்னா அதை வந்து அன்ஸ்டேபிள்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ அதனால மூணாவது ஸ்டேபிள் வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. முதல் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 29th கொஸ்டின். சோ இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த டேபிள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பார்க்கலாம். ஸோ 29க்கும் 30க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் ஒரு டேபிள் நடத்துறேன், அந்த டேபிளை தெளிவா படிங்க. இந்த டேபிள்ல இருந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஏஇலையும் சரி ஜேடிஓலையும் சரி கன்ஃபார்ம் வரும். சரிங்களா? ஏற்கனவே நான் EM and SOMல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கம்பல்சரி வரும்ன்றது சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் SFD and BMD இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி அந்த EK மியூ இத ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன்ல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். இதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல எந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னா, இந்த காலம்ல எண்டு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் லென்த்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுவும் இல்லாம லோடு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் போடுறேன். ஓகேவா? இந்த டேபிள் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எண்டு கண்டிஷன். ஓகேவா? ரேங்கின் லோடு, அதே மாதிரி எஃபெக்டிவ் லென்த். இப்ப எண்டு கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், both ends are inched வரும். ரெண்டாவது வந்து என்ன வரும்னா one end fixed another end inched வரும். ரெண்டாவது one end fixed another end inched வரும். மூணாவது என்ன வரும்னா both ends are fixed வரும். மூணாவது both ends are fixed வரும். மூணாவது என்ன வரும், both ends are fixed வரும்.
நாலாவது என்ன வரும்னா ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அனதர் ரெண்டு ஃப்ரீ வரும். நாலாவது ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அதர் ரெண்டு ஃப்ரீ வரும். இந்த 4 கண்டிஷனையும் முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டு, ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அனதர் ரெண்டு இன்ச்டு. அதே மாதிரி போத் எண்ட்ஸ் ஆர், அதாவது ஃபர்ஸ்ட் போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டு சொன்னா ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அனதர் ரெண்டு இன்ச்டு, போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, அதே மாதிரி ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அனதர் ரெண்டு ஃப்ரீ. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரேங்கின் லோடு. ஸோ ரேங்கின் லோடு ஜெனரலா வந்து ஃபார்முலா P is equal to n pi square EI by L square. இதுல என்னோட வேல்யூ வச்சு தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டுனா என்ன வரும்? pi square EI by L square. அப்ப என்னோட வேல்யூ 1. அடுத்தது ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அனதர் ரெண்டு இன்ச்டுனா அதுக்கு என்ன வரும்னா என்னோட வேல்யூ 2ன்னு போட்டுக்கோங்க. 2 pi square EI by L square. அதே மாதிரி போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுனா என்னோட வேல்யூ 4. அப்ப வந்து 4 pi square EI by L square அப்படின்றது வரும். ஓகேவா? அடுத்தது ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அனதர் ரெண்டு ஃப்ரீ. அப்பனா வந்து என்ன வரும்? என்னோட வேல்யூ 1/4 அப்படின்னு வரும். அப்பனா pi square EI by 4L square. ஸோ இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும். கண்டிப்பா இந்த 4த்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சாதான் எஃபெக்டிவ் லென்த்தை ஈஸியா போடலாம். இதை 4த்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் லென்த் எப்படி கொண்டு வரணும்னா இதை அப்படியே திருப்பி போட்டு ரூட் எடுங்க. இதை திருப்பி போட்டு ரூட் எடுங்க. pi square EI by L squareன்னு இருக்கா? இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா திருப்பி போட்டு ரூட் எடுக்கிறேன். அப்ப ரூட் ஆஃப் L square by pi square EI. இப்ப என்னைக்குமே ரூட் ஆஃப் pi square EI யோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 தான். இதோட வேல்யூ 1ன்னு தான் எடுத்துக்கணும். அப்ப திருப்பி போட்டு ரூட் எடுத்தா என்ன வரும்? இதோட வேல்யூ 1ன்னு வந்துருச்சா? அப்ப ரூட் ஆஃப் L square வந்து Lன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப எஃபெக்டிவ் லென்த் வந்து L. அடுத்தது பாருங்க, இதை திருப்பி போட்டு ரூட் எடுங்க. என்ன வரும்? நீங்களே பாருங்கப்பா. நான் என்ன பண்றேன்? இதை திருப்பி போட்டு ரூட் எடுக்கிறேன். அப்ப ரூட் ஆஃப் L square by 2 pi square EIன்னு வருமா? அப்பனா என்ன வரும்? இந்த L square, அதாவது ரூட் ஆஃப் L square by 2ன்னு சொல்லி கிடைக்கும். ரூட் ஆஃப் pi square EI ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் 1, அது நம்மளுக்கு தெரியும். அப்பனா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா Lன்னு வரும். L by root 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். L by root 2 என்னன்னு எழுதிப்பீங்க? 0.707 into L அப்படின்னு எழுதுவீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 4 pi square EI by L square. இதையும் திருப்பி போட்டு ரூட் எடுங்க. என்ன வரும்? ரூட் ஆஃப் L square by 4 pi square EI அப்படின்னு சொல்லி எடுங்க. அப்ப என்ன வரும்? ரூட் ஆஃப் L square by 4ன்னு சொல்லி கிடைக்கும். ரூட் ஆஃப் L square ஓட வேல்யூ L, ரூட் ஆஃப் 4 ஓட வேல்யூ 2. அப்பனா L by 2. இந்த L by 2 0.5 Lன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க pi square EI by 4L square. இதையும் திருப்பி போட்டு ரூட் எடுங்க. அப்ப என்ன வரும்? ரூட் ஆஃப் 4L square by pi square EIன்னு சொல்லி வருமா? அப்ப pi square EI ஓட வேல்யூ கான்ஸ்டன்டா ரூட் ஆஃப் 4L square. அப்ப ரூட் ஆஃப் 4 ஓட வேல்யூ வந்து 2, L square ஓட வேல்யூ L. ஓகேவா? இந்த மாதிரி படிங்க. அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க. இப்ப நான் எழுதி போட்டிருக்க டேபிள்ல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும்பா. இப்ப நான் எழுதி போட்ட டேபிள்ல இருந்து கன்ஃபார்மா ஏஇ எக்ஸாமா இருக்கட்டும், ஜேடிஓ எக்ஸாமா இருக்கட்டும், ஒன்னு ரேங்கிங் லோடு கேட்கலாம், இல்லைன்னா எஃபெக்டிவ் லென்த் கேட்கலாம். உங்க நல்ல நேரம் ரெண்டுத்துலயும் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா? சோ வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரது உறுதி. இந்த ஏஇல கூட வரும்னு எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்ம் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இது கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க, 29. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈக்குவலன்ட் லென்த், ஆக்சுவல் லென்த், காலம் ஒன் அண்ட் ஃபிக்ஸட் அனதர் ரெண்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னப்பா வரும்? ஒன் அண்ட் ஃபிக்ஸட் அனதர் ரெண்டு ஃப்ரீக்கு 2L நான் சொன்னேன்னா, அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 2Lன்றது கன்ஃபார்ம். அடுத்து பாருங்க கிரிப்ளிங் லோடு, காலம் போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டு. பாருங்க இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன? pi square EI by L square. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்ப அடுத்தடுத்து நீங்க ஈஸியா போட்டுடலாம்ப்பா. 31 பாருங்க. ஸ்டட் வந்து என்ன மெம்பர்னு கேக்குறாங்க? கம்ப்ரஷன். அதாவது என்னன்னா, இப்படி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல இதான் ட்ரெஸ்ன்னு வைங்களேன். இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி இன்க்ளைன்ட் மெம்பராகவும் வரதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டட் அப்படின்னுவாங்க. இததான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டட். இந்த மாதிரி இன்க்ளைண்டா போட்டிருக்காங்கல்ல, இதுதான் ஸ்டட். அதே மாதிரி கீழே பாட்டம் மோஸ்ட் போர்ஷனை டைன்னு சொல்லுவாங்க. ஸ்டட்ன்றது என்னன்னா கம்ப்ரஷன் மெம்பர், டை வந்து டென்ஷன் மெம்பர். எப்படி சார் அப்படின்னா, இந்த மாதிரி லோடு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா,
கண்டிப்பா கம்ப்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிரியேட் ஆகும். அதனால ஸ்ட்ரட்டை வந்து கம்ப்ரஷன் மெம்பர்னு சொல்லுவாங்க. இந்த டை வந்து என்ன ஆகும்னா இப்படி சாகிங் நடக்கும். அதனால டையை வந்து டென்ஷன் மெம்பர்னு சொல்லுவாங்க. டீக்கு டீ ஞாபகம் வச்சுக்கோங்க. டை டென்ஷன், ஸ்ட்ரட் வந்து கம்ப்ரஷன். ஓகேவா? இன்னொன்னு பூம் தெரியும்ல, இந்த கிரேன்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி இருக்குமே, இதுதான் வந்து பூம்னா வந்து என்ன ஆகும், இந்த பொருளை இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கும். பூமும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் மெம்பர் தான். BOOM, பூமும் கம்ப்ரஷன் மெம்பர்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்க, ஸ்ட்ரட் வந்து கம்ப்ரஷன் மெம்பர். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், அடுத்த क्वेश्चन வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேக்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா என்னன்னா, ஜெனரலா அதாவது ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்போம். லாம்டா ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் பை ஆர் மினிமம் அப்படின்னுவாங்க. ஆர் மினிமம்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இந்த ஆர் மினிமம்க்கு ஃபார்முலா என்ன வரும்னா ரூட் ஆஃப் ஐ பை ஏ அப்படின்னு சொல்லி வரும். ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேவா? அப்ப இதுக்கு 32க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து பாருங்க, the failure of a column depends upon, ஒரு காலம் எதை வச்சு ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ. நான் சொல்லியிருக்கேன், லெஸ் தென் 3னா பெடஸ்டல், அப்படி இல்லைன்னா வெரி ஷார்ட் காலம். 3 to 12னா ஷார்ட் காலம், கிரேட்டர் than 12னா லாங் காலம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து போட்டுடலாம். நான் இது எல்லாமே டேபிள்ல சொல்லிட்டேன். காலம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோ பாருங்க, லோடட் அட் ஃப்ரீ அப்படின்றாங்க. அதாவது the flexural rigidity of a column whose length L and load is free, the critical load, அதாவது 1 end fixed another end free தான் சொல்றாங்க. pi square EI by 4L square சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, the equivalent length of a column length L, both ends are inched. இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். L equivalent length of a column என்ன வரும், 1 end fixed another end inched, L by √2. ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பா. நான் சொன்ன அந்த டேபிள்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும், நீங்களே பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுவும் அதே தான். என்னன்னு சொல்றாங்க, போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, அப்ப L/2. அடுத்து பாருங்க, இது என்ன வரும், காலம் பொறுத்த வரைக்கும் போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுன்னு சொல்றாங்க, 4 pi square EI by L square. ஓகேவா? அடுத்து 39, கன்சிடர் த ஃபாலோயிங் ஷார்ட் காலம். ஷார்ட் காலம் நான் இப்பதான் சொன்னேன், அதாவது ஒரு தொடப்ப குச்சி இருக்குன்னா அது லாங் காலம். அந்த தொடப்ப குச்சியில ஒரு சின்ன பீஸை கட் பண்ணனா என்னன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் காலம். அந்த தொடப்ப குச்சியில அந்த சின்ன பீஸ் வந்து லோட் ஆக்ட் ஆகும் போது என்ன ஆகும், இந்த மாதிரி சடனா ஃபெயிலியர் ஆகும். அதே தொடப்ப குச்சியில லோட் ஆக்ட் ஆகும் போது இப்படி பக்லிங் வந்து நடக்கும். சரிங்களா? சோ அப்ப இந்த தொடப்ப குச்சியில சின்ன பீஸை பாருங்க, இது வந்து கிரஷிங்ல தான் ஃபெயிலியர் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி அல்டிமேட் லோட் கேரிங் கெபாசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் லென்த். இந்த ஷார்ட் காலமோட லென்த் பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி ஈல்டு ஸ்ட்ரெஸ் கவர்ன் த கிரஷிங். ஈல்டு கண்டிப்பா வராது. சரிங்களா? ஈல்டுனாலும் பக்லிங்னாலும் ஒண்ணுதான், அது கண்டிப்பா வராது. இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2 தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஆய்லர் ஃபார்முலா இஸ் ஏ காலம் வேலிட் ஃபார், ஆய்லர் வந்து இப்பதான் சொன்னப்பா, ஒன்லி ஃபார் லாங் காலம் தான், ஷார்ட் காலம் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சோ இதுவும் நான் சொன்னதான்ப்பா வந்திருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 1 end fixed another end inched அப்படின்றாங்க, 2 pi square EI by L square. சோ எல்லா எண்ட் கண்டிஷன் ரிலேட்டடையும் உங்களுக்கு கொஸ்டினா கொடுத்துட்டேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கொஸ்டின் கம்பல்சரி வரும். அதனால 42 பாருங்க, ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் ஏ காலமோட லென்த் வந்து 5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டு அப்படின்ட்டாங்க. போத் எண்ட்ஸ் ஆர் இன்ச்டு அப்படின்ட்டாங்க. அதே சமயத்துல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஸ் செக்ஷனல் டயாமீட்டர் 16 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா, லாம்டா ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் டிவைடட் பை ஆர் மினிமம். ஓகேவா? சோ இந்த ஆர் மினிமம் ஓட வேல்யூ தான் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 16, அதாவது டயாமீட்டரை வச்சு கொடுத்துட்டாங்க. ஆர் மினிமம் ஜெனரலா வந்து சர்க்குலர் காலம்க்கு என்ன வரும்னா D/4 அப்படின்றது வரும் ஃபார்முலா. எப்படின்னா ரூட் ஆஃப் I by A ன்னு சொல்லி நம்ம போடுவோம். I வந்து pi d/4 divided by 64, ஏரியா வந்து pi d²/4. சோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு D/4 தான் வரும். நீங்க வேணா டிரைவ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ அப்ப D யோட வேல்யூ வந்து 16 divided by 4 னு போட்டா என்ன வரும், 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் வந்து யூனிட் வந்து மாத்திக்கிறேன். சரிங்களா? ஒன்னு மீட்டரை மாத்திரம், இல்லைன்னா சென்டிமீட்டர் மாத்திரம், ஏதோ ஒன்னு மாத்திப்போம். அப்ப வந்து 5 மீட்டர், 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் டிவைடட் பை 4 சென்டிமீட்டர். அப்ப என்ன வரும், கேன்சல் பண்ணுங்க, மேலேயும் சென்டிமீட்டர் இருக்கு, கீழேயும் சென்டிமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் கேன்சல் ஆகும். 4 டேபிள்ல 4 1s are 4, 4 2s are 8. அப்ப இந்த பக்கம் 2 போயிடும். அதே மாதிரி 4 5s are 20. அப்ப லாம்டா வந்து என்னப்பா வரும், 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து பாருங்க, the Euler load of a column
ஒரு வேல்யூ வந்து 1000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு வேல்யூ 1200 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதாவது பக்லிங் லோடு அப்படின்னாலும் ஆயிலர் லோடுனாலும் ஒண்ணுதான். கிரஷிங் லோடு வந்து 1200 அப்படின்ட்டாங்க. அப்ப ரேங்கின் லோடு வந்து என்ன வரும்? 1/PR is equal to 1/PB plus 1/PC. PC கிரஷிங் லோடு, PBன்றது பக்லிங் லோடு. ஓகேவா? சோ அப்ப பக்லிங் லோடு என்ன வரும்? 1/1000. பக்லிங் லோடுனாலும் ஆயிலர் லோடுனாலும் ஒண்ணுதான். அப்ப 1/1200. சோ இதை நீங்க எல்சிஎம் எடுத்து செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். பிஆரோட வேல்யூ வந்து என்ன வரும்? 545 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நீங்க எல்சிஎம் வேணா செக் பண்ணி பாருங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, as per IS 800/2007 the cross section which extreme fiber அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் the compression can reach the yield stress. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிராஸ் செக்ஷன்ல வந்து yield stress வந்து ரீச் பண்ணிருச்சான், ஆனா பிளாஸ்டிக் மூவ்மெண்ட்டை ரீச் பண்ணவே இல்லையா. அது பேர் என்னன்னு கேக்குறாங்க. நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. MOE MP rotate, MOE MP rotate. சரிங்களா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் காம்பாக்ட், செமி காம்பாக்ட், ஸ்லெண்டர். ஓகேவா? சோ பிளாஸ்டிக் செக்ஷன், காம்பாக்ட் செக்ஷன், செமி காம்பாக்ட், ஸ்லெண்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா MOE ரீச் பண்ணி, பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, MOE ரீச் பண்ணி MP ரீச் பண்ணி ரொட்டேஷனை வந்து ரீச் பண்ணும். அதுதான் என்னது? பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இப்படி பிரிச்சுக்கங்க. ஓகேவா? காம்பாக்டை பொறுத்த வரைக்கும் MOE ரீச் பண்ணும், MP ரீச் பண்ணும், ஆனா ரொட்டேஷனை ரீச் பண்ணாது. எது? காம்பாக்ட். செமி காம்பாக்டை பொறுத்த வரைக்கும் MOE மட்டும்தான் ரீச் பண்ணும். சரிங்களா? MOE மட்டும்தான் ரீச் பண்ணும், MP ரொட்டேஷனையும் ரீச் பண்ணாது. ஸ்லெண்டர் வந்து ஒண்ணுமே ரீச் பண்ணாது, அதாவது MOE கூட ரீச் பண்ணாது. ஓகேவா? பிளாஸ்டிக், காம்பாக்ட், செமி காம்பாக்ட், ஸ்லெண்டர். இதுல வந்து MOE MP MP, அதாவது MOE-னா yield மூவ்மெண்ட், MP-னா பிளாஸ்டிக் மூவ்மெண்ட், ரொட்டேட்னா ரொட்டேஷன். ஓகேவா? பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் MOE ரீச் பண்ணி MP ரீச் பண்ணி ரொட்டேஷனை ரீச் பண்ணும். காம்பாக்ட் வந்து MOE ரீச் பண்ணும், MP ரீச் பண்ணும், ரொட்டேஷனை ரீச் பண்ணாது. செமி காம்பாக்ட் வந்து MOE-லே நின்றும், MP ரொட்டேஷன் ரீச் பண்ணாது. சிலிண்டர் வந்து MOE கூட ரீச் பண்ணாது. ஓகேவா? சோ இதுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, the extreme fiber compression can reach yield stress. yield stress வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணுதான், ஆனா பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் ரீச் பண்ணலையா. அப்பனா என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா செமி காம்பாக்ட் தான் வரும். ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. அடுத்து பாருங்க, for a fixed end beam of a length L, critical point load W, the value of a collapsible load அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு, இதுல வந்து சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுதான். ஓகேவா? சோ அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னப்பா வரும்? இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்ல வருமா? அப்ப வந்து M is equal to W L/4. எனக்கு தேவை W. Wன்றது என்னது? லோடு. சோ இது ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் W கொலாப்சிபிள் லோடுன்னு எடுத்துப்பாங்க. அப்பனா இது எப்படி எழுதிக்கலாம்? W is equal to 4MP/L அப்படின்னு எழுதுவோம். இது நான் சொன்னது சிம்பிளி சப்போர்ட்டட். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட அப்படியே நம்ம ஃபிக்ஸ்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கொலாப்சிபிள் லோடு W வந்து என்ன வரும் அப்படின்னா, இது வந்து 2 டைம்ஸ், 2 மடங்கு அதிகமா இருக்கும். அப்பனா என்ன வரும்? W is equal to 8MP/L. இதுவே கேண்டிலிவர் பீமா இருந்ததுன்னா, கேண்டிலிவர் பீம் அதாவது ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம், ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம்ல இந்த சென்ட்ரல் பாயிண்டோட ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு என்ன வரும்னா, இந்த வேல்யூல 1.5 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப W into 4 into 1.5 என்ன வரும்? 1.5 3/2 கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? 2 2s are 4. அப்ப 6ன்னு சொல்லி கிடைக்கும். 6MP/L. நிறைய பேர் இந்த கொஸ்டின்ல எல்லாம் மனப்பாடம் பண்றாங்க, நீங்களும் அந்த தப்பா பண்ணாதீங்க. இப்ப சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல UDL ஆக்ட் ஆச்சுன்னா M வந்து WL²/8. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா L is equal to என்ன வரும்? 8MP/L அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? சோ அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இது பிக்ஸடா கன்வெர்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ், ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவரா கன்வெர்ட் பண்ணும்போது 1.5 டைம்ஸ். இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் பி.
அடுத்து பாருங்க, ஷேப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேக்குறாங்கப்பா. ஷேப் ஃபேக்டர்னா எஸ்எஃப்னு சொல்லுவாங்க. எம்பி பை எம்ஒய் பிளாஸ்டிக் மூமெண்டோட பை ஈல்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இசட்பி பை இசட் பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் பை எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். எம்பி பை எம்ஒய் ஈக்குவல் டு இசட்பி பை இசட் ஈக்குவல் டு ஷேப் ஃபேக்டர், ட்ரிபிள் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பிளாஸ்டிக் மூமெண்டோட பை எலாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மாடுலஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் மாடுலஸ் வந்து இசட் ஈக்குவல் டு ஐ பை ஒய்யா. இது வந்து ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே போடுங்க, என்ன வரும்? 5d³ by 36 divided by 2d by 3, 2h by 3 ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 2d by 3 ன்னு சொல்லலாம். அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 5d³ by 36, இதுல வந்து 3 மேல போயிடும், 2d வந்து கீழே வரும். ஸோ கேன்சல் பண்ணுங்க. இத டியும் இந்த d³ கேன்சல் பண்ணா d² மாறிடும். ஸோ அதே மாதிரி இது வந்து என்ன வரும்? 3 1s are 3 2s are. அப்ப பை d² divided by 12 into 2 24 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து, the design of horizontal seismic coefficient a structural is determined. இது ஒரு ஃபார்முலா பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. seismic coefficient கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ZISA divided by 2 into RG அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கவுண்ட் ஃபுட் ரீடைனிங் வால்ல வந்து அந்த ஸ்டெம்மோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. இது பேசிக்கான கொஸ்டின். 6 மீட்டர் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, which of the following generally design requirement for retaining wall. ரீடைனிங் வாலை பத்தி தான் கேக்குறாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகைன்ஸ்ட் ஸ்லைடிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ 1.5 வரும். அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகைன்ஸ்ட் ஓவர் டர்னிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வரும். சரிங்களா? அகைன்ஸ்ட் ஓவர் டர்னிங்க்கு 2 வரும். அடுத்தது வந்து the bearing pressure at a toe should be less than bearing capacity of soil அப்படின்றாங்க. சரிங்களா? சோ அப்ப வந்து bearing capacity of soil விட bearing pressure வந்து டோல வந்து கம்மியா தான் இருக்கணும். சரிங்களா? length of a retaining wall to be a coast one go should not exceed 10 meter அப்படின்றாங்க. கோஸ்ட் லெவல்ல லென்த் வந்து 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. should not exceed 8 மீட்டர்ன்றதான் கரெக்ட். சரிங்களா? சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இதோட 50 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து முடியுது. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நல்லா எழுதிருப்பீங்க. சோ தொடர்ந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. 1 வீக் தான் இருக்கு. நம்ம கொடுக்குற டெஸ்ட்டையும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் பாருங்க. சோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கான செஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த எக்ஸ்பிளனேஷனும் நம்ம வந்து கொண்டு போயிடுவோம். சோ அதனால இந்த செஷன் வந்து அதை பார்த்திருப்பீங்க எல்லாருமே 50 கொஸ்டின். சோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. சோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாப் உடன் கை கோருங்கள். தேங்க்யூ.